வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். வரலாறு நோக்கி பயணம் பண்ணும்போது, பழைய நகரங்களை நோக்கி பயணம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, வழி நெடுகளையும் சில இடத்துல சில கற்கள்ல ஓவியம் தீட்டின மாதிரி கற்கள்லயே சிற்பங்கள் செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த சிற்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, கத்தியோடையோ புலியோடையோ ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரியும், கழுத்தை வெட்டிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதை நம்ம பார்த்து என்னன்னு சொல்லி வியந்து பார்த்துட்டு போவோம். அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு தெரியும். ஆனா அது தெரியாதவங்களுக்கு அது சாதாரண ஒரு சாமி கல்லாவோ இல்ல ஒரு கல்லுல சிற்பம் செதுக்கியிருக்காங்க, அதோட புலி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும் கடந்து போவாங்க. அப்படி அந்த கற்களுக்கு என்ன பெயர், அந்த கற்கள் எதற்காக நடுறாங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நடுகள், நடுகற்கள் என்பவை அந்த கால மரபுகள், அரசர்களின் ஆட்சி, மொழி, கலாச்சாரம், போர் மற்றும் போர் முறைகள் உள்ளிட்ட ஏராளமான அம்சங்கள் குறித்து வரலாற்று தகவல்களை கொண்டுள்ளது. இதன் வாயிலாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் சங்ககாலம் பற்றிய அழிக்க முடியாத ஆதாரம் மிக்க ஆவணங்களின் களஞ்சியமாக நடுகற்கள் விளங்கி வருகிறது. நாடு இனம் காத்து மாண்ட போர் வீரர்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் பண்டைய காலத்தில் இருந்துள்ளது. போர் வீரர்களின் வீரம் தியாகத்தை போற்றும்படி அவர்களது நினைவாக நடுகற்கள் நடப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வந்துள்ளது. நடுகற்களில் வீரக்கல், சதிக்கல், பட்டவான்கள், புலிக்குத்திக்கல், நவகண்டம், ஆயுதக்கல் என பல வகை உண்டு. ஏர்தழுவுதல் குறித்தும் நடுகற்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஏர்தழுவுதல் என்றால் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? ஏர்தழுவுதல் மாடுகளின் துள்ளலை அடக்கி அவற்றை வேலைக்கு பயன்படுத்துவதை ஒரு விளையாட்டு ஆக்கிய செயல்தான் ஏர்தழுவுதல். அவ்வாறு நடந்தமையை காட்டும் சான்றுகளாக நடுகற்கள் விளங்குகின்றன. பண்டைய காலத்தில் அண்டை நாடுகளுடன் போரிட்டு வெற்றி பெறும் வீரர்கள் அங்குள்ள ஆடு மாடுகளை கவர்ந்து வருவார்கள். இவ்வாறு கவர்ந்து வரும் ஆடு மாடுகளை காட்டின் வழியாக கொண்டு வரும்போது எதிரே புலி, சிங்கம், சிறுத்தை போன்ற விலங்குகள் வழிமறிக்கும். அவற்றுடன் சண்டையிட்ட போது உயிரிழக்கும் வீரர்களுக்கு அந்த இடத்திலேயே நடுகற்கள் நட்டு வைத்து வழிபடுவது வழக்கமாக இருந்துள்ளது. இதை புலிக்குத்திக்கல் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றனர். அதே போல் பன்றி குத்திக்கல், குதிரை குத்திக்கல், யானை போர் நடுகள் என பல வகைகள் உண்டு. அவற்றில் ஒன்று எருது பொறுத்தார் கல் என்பதாகும். இதில் காளையின் கொம்புகளை தன் கைகளால் பிடித்து போரிடும் வீரனின் புடைப்பு சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. சதிக்கல் எனப்படுவது கணவன் இழந்தவுடன் அந்த சிறையிலேயே உடன்கட்டை ஏறும் பெண்ணிற்கு வைப்பதாகும். நவகண்டம் என்பது தனது நாட்டு அரசன் போரில் வெற்றி பெற்றால் தன் உயிரை வழியிடுவதாக பொதுமக்கள் வேண்டிக் கொள்வார்கள். அவ்வாறு அரசன் வெற்றி பெற்றவுடன் வேண்டுதலை நிறைவேற்ற உடம்பில் கை, கால் என 9 இடங்களில் வெட்டிக்கொண்டு முடிவில் கழுத்தை கத்தியால் வெட்டி தங்களது உயிரை பலி கொடுப்பார்கள். பழந்தமிழர் வழிபாட்டு முறைகளில் வீர வணக்கமும் ஒன்று. இனக்குழு வேட்டார் மரபிலிருந்து தோன்றி வீர மரணத்திற்குரிய வழிபாடாக மாற்றமடைந்தது நடுகள் வழிபாடு. நடுகள் என்பது பெருங்கற்கல்லறைகள் என்ற சடங்கு ரீதியான நினைவு சின்னங்களில் அடங்கும். அது சமய ரீதியானது என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்ககால நடுகள் என்பது மென்ஹிர் எனும் நாகரீக வடிவமாக தெரிகின்றது. வேட்டை, ஆணிரை கவர்தல், மீட்டல் ஆகிய நிகழ்வுகளில் நடந்த போராட்டங்களில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கும் அவர்களுடன் சென்ற மற்றவர்களுக்கும் வைக்கும் நடுகள் ஆகும். இது சிறு பாதை, வண்டிப்பாதை ஓரமாக நடப்படும் கற்கள் ஆகும். இவற்றில் இறந்த வீரர்களின் பெயர்கள் அவர்களின் வீர பிரதாபங்களையும் உளியால் செதுக்கி வைத்து அவற்றை வழிபடுவது சங்க கால வழக்கமாக இருந்திருக்கிறது. இவ்வழக்கம் அரசர்கள் புரிந்த போர்களில் மாண்ட மறவர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. நாயக்கர் காலத்தில் வேட்டையில் உயிர் விட்ட நாய்க்கு கூட நடுகள் எழப்பட்டது. வீரனின் நினைவு சின்னம் வீர வழிபாட்டு சின்னமாக ஆகியது. துடியன், பாணன், பறையன், கடம்பன் முதலிய 4 தொல்குடிகள் வழிபடும் தெய்வமாக நடுகள் கூறப்பட்டது. வரகு, திணை, கொள், அவரை முதலிய தானியங்கள் விளைந்த வன்புல் காட்டுப்பகுதியில் வாழ்ந்த குடிகள் நடுகற்களை வழிபட்டன. சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் நடுகற்கள் எதை மாதிரியா இருக்கு, அந்த நடுகற்களை எந்தெந்த பர்பஸுக்கு யூஸ் பண்றாங்க, எத்தனை வகையான நடுகற்கள் இருக்கு, அந்த வகைகளை பத்தி விளக்கமா அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.